அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹாப்பியாக சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். குலதெய்வம் கோயிலில் மாமனார் வந்து மொட்டை போட்டாருங்க. அந்த வீடியோவும் பழனிமலை கோவிலுக்கு என் கணவர் வந்து மொட்டை போட்டாருங்க. இந்த வீடியோ தான் இன்றைக்கி கோவில் செம பாசிட்டிவ் வைப்போட இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை நைட்டே பழனியிலேருந்து வந்தாச்சுங்க. இது ஞாயிற்றுக்கிழமை காலைல டிஃபன் வேலையை முடித்த உடனே நேராக குலதெய்வம் கோயில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. கோவிலுக்கு பின்னாடி தான் வீடு இருக்குது. அதனால் பொங்கல் வைக்கிறதுக்கும் அப்புறம் சேவல் அறுத்து மாமனார் வந்து மொட்டை அடிக்கிறாருங்க. அத்தை உடல்நலை குறைபாட்டில் இருந்தனால அப்போ மாமனார் வந்து வேண்டியிருந்தாருங்க. அதனால் இந்த அரையாண்டு லீவு சமயமாக பார்த்து நாத்தனார் வீட்டுக்கும் சொல்லியிருந்தோங்க. அவங்க சொந்த ஊரான தேனிக்கு போயிட்டு ரிட்டன் வர வழியில் அவங்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம். ஒரு சின்ன கறி விருந்து மாதிரி அவங்களுக்கும் கொடுத்துர்லாம் அப்படிங்கிறனால சேவலை பிடிச்சி கட்டி வச்சாச்சுங்க. நல்ல பெரிய சேவல். அப்புறம் கோவில்லாம் ஒரே இலதலையாக இருந்துச்சாங்க. சரி கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறனால கடகடன்ட்டு கோவில் கீழே தரை எல்லாமே சூப்பராக கூட்டிகிட்டு இருந்தேங்க. நல்லா பச்சை பசேர்னு சுற்றி பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேர்னு செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் அத்தை பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு சைடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் வைக்கவே நாத்தனார் வீடு வந்துட்டாங்க. காலையிலே வந்து இட்லி பணியாரம் சட்னி சாம்பார் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு நாத்தனார் வீட்டுக்கும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்க வரத்துக்கு ஒரு 10:30 மணி ஆயிடுச்சாங்க. சரி நேராக கோவிலுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறனால டிஃபன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேக்கப்லாம் கலைந்து விட்டுருச்சு. மேக்கப் கலைஞ்சு விட்டா வா நல்லா இருக்குல்ல. மில்லட்ஸில் இனிப்பு பணியாரம் அத்தை தாங்க நாள் நைட்டே மாவெல்லாம் ஆட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் காலையில் இட்லி சட்னி சாம்பார் பசங்களுக்கு காரமில்லாத சட்னி எல்லாமே தனித்தனியாக போட்டு தூக்குவாளி போசிலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து இப்படி கோவிலில் நல்லா இயற்கை சூழலோட வாழை இலை போட்டு சாப்பிட்ற ஃபீல் செமையாக இருந்துச்சு. நல்லா குளுன்னு அன்றைக்கி கிளைமேட்டும் ஹாப்பியாக இருந்துச்சுங்க. சரிங்க அப்போ பொங்கலும் பொங்கி ஒரு பக்கம் ரெடி ஆயிருச்சு. அப்படித்தான் எழுந்து சம்பளம் இங்கிட்டு திரும்ப கையேடு மொட்டை அடிக்கிற அண்ணாட்ட காலையிலே சொல்லியிருந்தோம். அவங்க கடையில் கும்பலாக இருக்கனால அவங்க வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருச்சாங்க. சரி அந்த கேப்பில் சும்மா இருக்காட்டி என்னன்ட்டு வீட்டில் போய் குடுன்னு கட்டைப்பையில் வெங்காயமெல்லாம் அள்ளி போட்டுட்டு ஒரு பக்கம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் உளிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறனால நானும் அத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி மதியம் சாப்பாடு சாப்பிடும்போது மணி 4:30 ஆயிடுச்சுங்க. ஒரு ப்ராசஸாக முடிச்சுட்டு கோவிலே 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. பக்கத்துலேயே பம்பு செட்டுங்க சூப்பராக போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. மொட்டையும் மாமனார் அடிச்சிட்டாங்க. பக்கத்துலேயே வாழை மரத்தோட்டம் நிறையா இருக்குங்க. நம்மளதில்லை அப்படியே போயிட்டு பொங்கல் சாப்பிட்றதுக்கும் மதியம் நான்வெஜ்ஜுக்கும் எல்லாம் சேர்த்து நிறையா அறுத்துட்டு வந்தாச்சு. இந்த பாட்டிக்கு ஒரு 70 வயசு இருக்கும். மாடு ஓட்டிகிட்டு வந்திருந்தாங்க. 10 நிமிஷத்தில் பறக்குன்ட்டு எல்லா புள்ளையும் அறுத்துட்டாங்க. அப்படியே குமிஞ்சிக்கிட்டே அறுத்தாங்க. எண்ணெயெல்லாம் உட்காந்து அறுக்க சொன்னாங்கன்னா நான் சம்மணங்கால் போட்டு மண்டிட்டு தான் அறுப்பேன். ஸ்ட்ராங் பாட்டி செம்ம சூப்பராக கடன்ட்டு அறுத்துட்டாங்க. பார்க்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வயசில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்போ வந்து சாமி கும்பிட்டுறலாம். லிதீஷ்வா எங்க போற? நேராக வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் டீ போட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் சமையல் வேலையே ஸ்டார்ட் பண்ணுவோங்க. சமையல் பூரா எங்கள் நாத்தனா சும்மா நெடுபடி வேலை எல்லாமே இந்த கலக்கிறது அரைக்கிறது திருவுறது அறுக்கிறது அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்து கொடுத்துட்ருந்தேன். அத்தை கறியெலாம் கொஞ்சம் கழுவி கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு சாப்பிடும் போதே மணி 4 ஆயிருச்சுங்க. ஏன்னா ஐட்டம் வந்து அன்றைக்கி நிறையா இருந்துச்சு. டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக போச்சுங்க. எங்கள் நாத்தனார் வீடு தேனிலேருந்து வரும்போது வைகை டேமில் இந்த பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சூப்பராக வந்து பொரிச்சு வச்சாச்சுங்க. அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு தான் அதில் குழம்பா வச்சு அதை எடுத்து ஒரு கிரேவி மாதிரி எங்கள் நாத்தனார் சுக்கா மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு.
அப்புறம் சுட சுட சாப்பாடு, நல்லா தண்ணி குழம்பாட்டம் அதில் இந்த அந்த காலெல்லாம் போட்டு எலும்பெல்லாம் போட்டு அது ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் காலையில் வச்ச பொங்கல் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதையும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு கரண்டி வச்சு விட்றலான்ட்டு அதையும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் ஃபைனல் டச்சுக்கு ரசம், தயிர், வெங்காயம், மெயின் டிஷ்ஷு இனிமேல் தாங்க இருக்குது. ஒரு பக்கம் மீன் வந்து சுட சுட பொரிச்சு அப்படியே சாப்பிட சாப்பிட எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்ருந்தோம். அப்புறம் நல்லா நாட்டுக்கோழி பிரியாணிங்க, தம் போட்டது அன்றைக்கி பிரியாணி தான் மாசு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுதான் ஹைலைட்டு. எங்கள் வீட்டில் நல்லா இருந்துச்சுன்னா A1 சொல்லுவாங்க. அந்த பிரியாணிக்கு அன்றைக்கி A1 சர்டிஃபிகேட் எங்கள் நாத்தனாருக்கு கொடுத்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே பிரியாணியை தான் வச்சு வச்சு சாப்பிட்ருந்தோம். இப்போ எல்லாத்துக்கும் திருப்தியாக பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் நாத்தனாரும் அதுக்கப்புறம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோங்க. இப்போ லன்ச் டைம் சூப்பராக முடிச்சுட்டு இருந்த கறிகாயெல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு கொடுத்துட்டு எல்லோரும் அடுத்த நாள் தான் ஊருக்கு கிளம்பணும். திங்கக்கிழமை காலையில் சரி ஆஃபிலி லீவில் தானே, பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவுங்கிறனால அன்றைக்கி டே வந்து வீட்டில் சாப்பிட ரெஸ்ட் எடுக்க அப்படி தாங்க அன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. திங்கக்கிழமை அவங்க கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்க, நம்ம பழனி வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த தைப்பூசம் வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ்ஜுங்கிற வாடையே இருக்கக்கூடாது. அதனால் அன்றைக்கி வந்து எவ்வளோ தூரம் சாப்பிட முடியுமோ செம்மையாக சாப்பிட்டு பழனிக்கு வந்தாச்சு. தைப்பூசம் வரைக்கும் நான்வெஜ்ஜை கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோங்க. அடுத்தது வீட்டுக்கார் வந்து பழனி மலைக்கோவிலுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதா வேண்டியிருந்தாராங்க. இந்த சாரீ வந்து ஆஃபரில் 350 ரூபாய்க்கு இருந்துச்சு, எடுத்து வச்சுருந்தேன். சரி கோவிலுக்கு போகிறப்ப ஃப்ரெஷ்ஷாக புது சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறனால கோவிலுக்கு போகிறதுக்கு மொதல் நாள் முன்னாடி தான் உட்காந்து இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேங்க. நல்லா அந்த வீ நெக் மாதிரி வச்சுருந்தேன், நல்லா வந்துருந்துச்சு ப்ளவுஸும். மொட்டை அடிக்கிறதுக்கு மொதல் நாள் நைட்டு தாங்க போயிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு போய் ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்தோம். வேண்டவே வேண்டாம் அப்படின்னாரு. இருந்தாலும் அந்த மொட்டை அடிச்சுட்டு அந்த புது சட்டை போடுற ஃபீலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதெல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க மொட்டை அடித்தா புது சட்டை போடணுன்னு. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் இருக்குது ஏகப்பட்ட சட்டை, அதிலே ஒன்று போட்டுக்கிறேன் அப்படிங்குவார். இருந்தாலும் அந்த மொட்டை அடிச்சுட்டு புது சட்டை போடும்போது அப்படியே மைண்டும் அந்த உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆன மாதிரி ஆச்சுங்க. சரின்ட்டு போயிட்டு ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆஃபர் சட்டை தாங்க, 4 சட்டை 1000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். 250 ரூபாய்க்கு ஒரு சட்டை சூப்பராக என் சாரீ கலருக்கே எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி தம்பிக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம், வந்துட்டோம் அப்படிங்கிறனால அவனுக்கு சட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்தோங்க. ஃபேண்ட்டு வீட்டில் நிறையா இருக்குது, அதனால் ஒரு சட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேம்மா, ஃபேண்ட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நிறையா கலர் இருந்துச்சு, கலராக. தம்பி இந்த கட்டம் போட்டது டிசைன் போட்டதெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறாங்க, ப்ளெயினாக வேணுன்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு இங்க் ப்ளூ கலரில் கடைசியாக ஃபைனல் பண்ணாங்க. இப்போ தம்பிக்கு சட்டை எடுத்துகிட்டு கீழே போன உடனே டபக்குன்னு என் சாரீ கலருக்கு சட்டை இருந்துச்சுங்க. தூக்குங்கடா அந்த செல்லத்தை அப்படிங்கிற மாதிரி 250 கொடுத்து சூப்பராக எடுத்தாச்சு. எக்ஸாக்டாக சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா விலை கம்மியாக எடுக்கும் போது அந்த எக்ஸாக்ட் கலர் கிடைக்காதுங்க. ஆனால் பரவாயில்ல, நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு. பழனியில் நம்ம கடைங்கிறது எங்கள் ஃபேமிலி பட்ஜெட் கடை. அடுத்த நாள் காலையில் வெள்ளனா எந்திரிச்சு தம்பிக்கு தோசையும் தேங்காய் சட்னி மட்டும் காலைல சாப்பிட ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. நானும் அவரும் விரதம். தம்பி மதியம் கேண்டீனில் சாப்பிட்டுக்குவாங்க. 50 ரூபா தான் கேண்டீனில் சாப்பாடு, சூப்பராக இருக்கும், வீட்டு சாப்பாடு மாதிரி. அதனால் தம்பிக்கு பணத்தை மட்டும் 50 ரூபா கொடுத்தாச்சு. இப்போ நானும் அவரும் கோவிலுக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சுங்க. வீட்டில் லைட்டாக சாமியை கும்பிட்டுட்டு தம்பியும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அங்கேருந்து நம்ம பழனி மலைக்கு படிப்பாதையில் கிளம்பிட வேண்டியதான். இந்த சேரீ எடுக்கும்போது லைட்டாக இருந்துச்சுங்க, ஆனால் கட்டினதுக்கப்புறம் செம சூப்பராக இருந்துச்சு. டார்க்காக நல்லா அன்றைக்கி டேயே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ தம்பியை விட்டுட்டு இப்போ நேராக நானும் அவரும் மொட்டை அடிக்கிறதுக்கு தாங்க கிரிவீதியில் போயிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப சீசன் டைமுங்க. இந்த கார்த்திகை மார்கழி மாதம் தை வரைக்குமே கும்பல் இருக்குங்க, தைப்பூசம் வரைக்குமே. இந்த சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போவாங்க. கும்பல் அதிகமாக இருக்கும். லீவு டைம்லாம் அதோட எக்கச்சக்கமாக இருக்குங்கிறனால தான் ஸ்கூல் டைமில் நானும் அவரும் மட்டும் வந்தோங்க. இதான் நானும் அவரும் வந்தது ஃபஸ்ட் டைமு. வச்சு கூட்டினாவது கம்பல்சரி கூட்டிகிட்டு நாங்கள் சேர்ந்தே தான் கோயிலுக்கு வந்துட்டு போவோம். சரி கும்பல் அவனையும் கூட்டிகிட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறனால ஃப்ரீயாக நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வந்திருந்தோங்க. இப்போ வந்து இந்த மொட்டை வந்து எதுக்கு விட்டுருந்தாங்களாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி சோட்டையாக இருக்குன்னா உடனே பழனி ஆண்டவருக்கு வந்து முடி விட்டுருவாருங்க. விட்டுட்டு ஒரு மாதத்தில் 15 நாளில் போயிட்டு மனசுக்கு திருப்தியாக முடியை கொடுத்துட்டு வருவாருங்க. அவர் ஒரு பழக்கமாகவும் வழக்கமாகவும் எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. இப்போ கீழே விழுந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ விட்ட முடி தான் இப்போ நல்லபடியாக ஆனதுக்கப்புறம் பழனி ஆண்டவனுக்கு முடியை கொடுத்துர்லாம் அப்படிங்கிறனால மொட்டை அடிச்சுட்டு பார்த்தீங்களா எவ்வளோ கும்பல் இப்போயும் அழகெல்லாம் குத்தி வந்துட்டு இருந்தாங்க. சூப்பராக எனக்கு வந்து பழனி மலைக்கு வர்றது எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தாங்க. கல்யாணம் ஆகிட்டு என் கணவரோடு தான் நான் பழனி மலைக்கு வந்திருக்கேன். அதனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஹாப்பியாக இருக்கும். சூப்பராக எங்களுக்கே அன்றைக்கி ஃபீல் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு.
நல்லா படிப்பாதையில் ரிலாக்ஸாக போனோம். ஆனால் வஜ்ஜுக்குட்டி விட்டுட்டு வந்ததும் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. கால் வலிக்குது, கை வலிக்குது, தூக்குங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பியாம். நானும் அவரும் அப்படியே அமைதியாக வந்துட்டுருந்தோம். வந்து சூப்பராக வந்து சாமி தரிசனம் சாமி பார்க்குறதுக்கு ஒரு 4, 5 மணி நேரமே ஆயிடுச்சுங்க. உச்சிக்கால பூஜைக்கு வந்து கேட் அடைச்சிட்டாங்க. இருந்தாலும் பொறுமையாக படியில் உட்காந்து ரிலாக்ஸாக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். இப்போ ஓவரால் பழனியோட வியூ பாருங்களேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கெலாம் வெயிலே இல்லை, நல்லா கிளைமேட்டு ஆசமாக இருந்துச்சு. திருப்தியாக பழனி ஆண்டவனை தரிசனம் பண்ணிவிட்டு மெமரிஸ்க்கு 2, 3 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. அவர் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டார், என் ஃபோனை மட்டும் அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். போகிறப்ப செல்லவே எடுக்கலைங்க. வர்றப்ப அந்த படியில் இறங்குறப்ப அந்த சாரீ கட்டினதுக்கு 2, 3 ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவங்க வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே படியில் இறங்கும்போது இறங்கியிருந்தா கூட தெரியாதுங்க, இந்த உட்காந்து இறங்குறது கால் பயங்கரமாக வலி எடுத்துருச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க. செம்மையாக சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்தாச்சு நம்ம. பொது தரிசனத்தில் போகும்போது இந்த அன்னதான கூடத்தில் வழியாக போகுமாங்க. அப்போ பார்த்து எனக்கு இந்த சாம்பாரும் அந்த பருப்பு பாயசமும் சுண்டி இழுத்துச்சு. என்னங்க விரதத்தை இங்கே விட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை ராஜா, உன்னை வேணால் இறக்கி விடுறேன், நீ போய் சாப்பிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அது எப்படி நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் போய் எப்படி சாப்பிட்டு வரதா அப்படிங்கிற மாதிரி அன்னதானத்தில் அடி போட்டேன். கடைசியில் அதுக்கு நமக்கு இன்றைக்கி கொடுப்பனை இல்லைங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டில் தான் வந்து சமைச்சு கரெக்டாக தம்பியும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு 6 மணிக்கு கரெக்டாக விரதம் விட்டோம். எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரனா அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு அவருக்குலாம் சலிச்சு போகிற அளவுக்கு சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க அங்கே வேலை செஞ்சுருக்கனால அவங்களுக்கு தெரியல. ஆனால் எனக்கெலாம் வந்து அந்த அபூர்வம் மாதிரி இருக்கும், அன்னதான சாப்பாடு சாப்பிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி. சரி கணவர் ஆசை நிறைவேற்றிடலாங்கிறனால வீட்டிலே வந்து விரதம் விட்டுக்கலாங்கிற மாதிரி நேராக திருவண்ணாங்குடி வந்தாச்சுங்க. வந்து டைம் இருந்தனால திருவண்ணாங்குடியிலையும் சூப்பராக ஒரு தரிசனத்தை போட்டுட்டு இப்போ நம்ம நேராக வாங்க வீட்டுக்கு போகலாம். வந்த உடனே ஒரு டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டு என்னோடய சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. உட்காந்து அவங்க காய்கறியெல்லாம் கொஞ்சம் அறுத்து கொடுத்தாங்க. நான் நாளே வந்து சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் போல் உளிச்சு வச்சுருந்தேங்க. அதனால் சமையல் வந்து கடன்ட்டு ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து சூப்பராக சமைச்சிருந்தேன். ஏன்னா நான் நார்மல் டேயில் டேஸ்ட்டு பார்த்து சமைக்கும் போதே உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருவேங்க. ஆனால் இந்த விரதத்துக்கு டேஸ்ட்டு பார்க்காம சமைக்கிறது எல்லாமே அக்யூரேட்டாக திராஸ்கல்ல வச்சா செம்ம அளவு இருக்கிற மாதிரி எல்லாமே சூப்பராக வந்து இருந்துச்சு. வாங்க என்னென்ன செஞ்சுருக்கேங்கிறத பார்த்துடலாம். சுட சுட சாப்பாடு வந்து நல்லா வடிச்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கலவை சாம்பார் மாதிரி திக்காக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் சாம்பார் பிடிக்குங்கிறனால நல்லா திக்காக சூப்பராக சாம்பார் வச்சாச்சு. அப்புறம் அப்பளம் பொரிச்சிருந்தேன். வீட்டில் ஊறுகாய் இருந்தனால அதையும் எடுத்து வச்சாச்சு. பேபி பொட்டேட்டோவில் வந்து நல்லா சில்லி ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேங்க. அப்புறம் மணக்க ரசம், புடலங்காயும் பச்சைக்கடலை பருப்பும் குக்கரில் வேக வச்சு பொரியல் மாதிரி தாளிச்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. தயிர், காலிஃப்ளவரும் கேப்சிகமும் போட்டு பொரியல் மாதிரி வச்சுருந்தேங்க. எல்லாமே அன்றைக்கி அட்டகாசமாக செமையாக சமைச்சாச்சு. அடுத்தது தம்பியும் கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க ஸ்கூல்லேருந்து. சாமி கும்பிட்டுட்டு காக்கா, பறவை, குருவிக்கெலாம் சாப்பாடு கொண்டு போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் இலை போட்டு சூப்பராக சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. அந்த பக்தி மனத்துக்கும் விரத சாப்பாட்டுக்கும் அன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இப்போ நானும் கையோடு உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.